ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலை பெற்றிருப்பதை அதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர். முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லம் அமைந்திருக்கும் சென்னை போயஸ் கார்டனில் குவிந்த தொண்டர்கள் வாக்கு எண்ணிக்கையின் ஒவ்வொரு சுற்று முடிவுகள் அறிவிக்கப்படும் போதும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் ராயப்பேட்டையில் அமைந்துள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலும் அந்த கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் ஆடி பாடியும் மகிழ்ந்தனர். மதுரையில் மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களிலும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இதேபோல் கோவையிலும் விழுப்புரத்திலும் அதிமுக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். திருவாரூர் மற்றும் கிருஷ்ணகிரியில் அதிமுக தொண்டர்கள் திரளாக கூடி பட்டாசுகள் வெடித்து முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வெற்றியை கொண்டாடினர். இதேபோன்று திருநெல்வேலி, ஈரோடு, திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களிலும் அதிமுக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டங்களை முன்னெடுத்தனர். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை பொதுமக்களோடு பகிர்ந்தனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அதிமுக தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மா அவர்கள் போட்டியிட்ட ஆர்கே நகர் தொகுதியின் இடைத்தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார்கள். இந்த தேர்தல் வருகிற 2016ஆம் ஆண்டு நடைபெற தேர்தலின் முன்னோட்டமாக அதிமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான முன்னோடி தேர்தலாக நாங்கள் கருதுகிறோம். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற மக்கள் எல்லாம் ஆதரவுப்படி வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசங்களை தேடி தருவார்கள் என்று நம்பிக்கையோடு அதிமுக நிர்வாகிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏழை எளியோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றி, இமாலய வெற்றி.